श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयते मेस्तु भूयसे. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் ஆதித்யக. 39வது திருநாமம். ஆதித்யக நிவாசக யஸ்ய ஆதித்யக. அதாவது ஆதித்யனான சூரியன் யாருக்கு இருப்பிடமாக இருக்கிறாரோ அவரே ஆதித்யன் அப்படின்னு அர்த்தம். நம்ம சூரியனை தான் ஆதித்யன் சொல்கிறோம். ஆனால் அந்த சூரியனுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கிற பகவான் தான் சொல்கிறார் ஆதிசங்கரர். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். எல்லா பெருமாளோட நேமும் இந்திரன் தேவர்கள் நேம் எல்லாமே குறிக்கிறது யாருன்னா நாராயணனை தான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அவர் தானே இருக்கார். அதை நானும் வச்சுக்கணும்னு ஆதிசங்கரோட வியாக்கியானம். பட்டர் என்ன சொல்கிறார், அந்த திருநாமங்களே நாராயணன் தான். நீ சிவகனாலும் சம்புகுனாலும் ஆதித்யனாலும் எல்லாமே நாராயணன் தான் குறிக்கும். அந்தர்யாமின்னு கிடையாது, அவரே நாராயணன். ஆனால் எல்லாருமே அவருக்கு சரீரம் அப்படின்னு பட்டரோட வியாக்கியானம். ஆழ்வார் சொல்கிறார், நீள் சுடர் இரண்டும் இங்கோ. அதாவது நீரே அக்னி, நீரே சந்திரன், நீரே சூரியன் அப்படின்னா அப்போ எல்லோரும் உங்களுக்குள்ள ஐக்கியமா? இல்லை, சரீராத்ம பாவம். அதாவது ஒரு குடம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், கருப்பு சிகப்பு இல்லை குண்டாக இருக்குது ஒல்லியாக இருக்குது கழுத்து நீளமாக இருக்குது அப்படி விதவிதமாக சொல்லுவோம். ஆனால் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே பொருள் என்ன? குடம். அதே மாதிரி இந்திரன் சூரியன் வாயு அப்படின்னு வித்தியாசமாக வெவ்வேறு பேர் இருந்தாலும் குறிக்கிறது யாரை? நாராயணன் தான். அவர் ஒத்தர் தான், விட்டு பிரிக்க முடியாதவர். அதுபோல் குணங்களும் அப்படி தான், அவர்கிட்ட விட்டு பிரிக்கவே முடியாது. ஆதித்ய மண்டலத்து நடுவில் பொன்னிறத்தோடு நிவாசமாக இருக்கிறார் இவர் நாராயணன், அவரே ஆதித்யக. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். அதாவது சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருக்கார் சொல்கிறார் இல்லையா, அப்படின்னு சங்கரர் சொன்னார். சூரியனே நாராயணன் தான், ஏன்னா அவர் தான் நடுவில் இருக்கார் சூரிய மண்டலத்தில் அப்படின்னு பட்டர் சொல்கிறார். அதுக்கு ஒரு சின்ன கதை. திரௌபதி கௌரவரோட சபையில் இழுத்து நிறுத்தினாள் இல்லையா சூதாட்டத்தும் போது. ஸோ அப்போ தர்மபுத்திரன்லாம் என்ன பண்ணான், செல்வங்கள் ராஜ்யம் எல்லாரையும் தம்பிமார்கள் எல்லாரையும் இழந்துட்டான். கடைசியில் தன் மனைவியும் இழந்தான். எல்லாம் கௌரவருக்கு அடிமையாயாச்சு. அதனால் துரியோதனன் என்ன பண்ணா, திரௌபதிகிட்ட நீ இனிமேல் எங்களுக்கு அடிமை. எல்லாரும் அவளை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறா, தகாத வார்த்தையெல்லாம் பேசுகிறா. அப்போ திரௌபதி கேட்குறா, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் முதல்ல ஆன்சர் பண்ணுங்கோ. என் கணவன் தன்னை இழந்தது என்னை வைத்து இழந்தாரா, இல்லை முதலில் என்னை வைத்து இழந்தப்புறம் தன்னை இழந்தாரா அப்படிங்கிறா. அப்போ வசரா, இல்லை முதல்ல தர்மன் தன்னை இழந்தப்புறம் தான் உன்னை வச்சா அப்படிங்கிறா. அப்போ திரௌபதி சொல்கிறா, அப்படியானா அவர் என்னை வச்சு எப்படி ஆட முடியும்? அவர் தான் தன்னையே இழந்துட்டாரே, தன்னை இழந்தப்புறம் என்னை வச்சு எப்படி ஆட முடியும் அப்படின்னு கேட்குறா. அவர் அந்த உரிமையே அவருக்கு இல்லை அப்போது அப்படிங்கிறா. ஆனால் துரியோதனெல்லாம் கேட்குற நிலைமையில இல்லை. நியாயமெல்லாம் பேசினாலும் அங்கே அதுக்கு இடமே இல்லை. நான் சொல்கிறதா சட்டம் அப்படிங்கிறான் துரியோதனன். உடனே தம்பியை கூப்பிட்டு துஷாதனை கூப்பிட்டு அவள் ஆடைய உருவுங்கிறான். இனி இந்த 5 கணவன்மார்கள்ட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. விதுரரும் சபையில் பேசலை, பீஷ்மர் துரோணர் எல்லாரும் மௌனமாக இருக்கா. இனி நமக்கு ஒரே புகலிடம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு அவள் புரிஞ்சு போச்சு அவளுக்கு. உடனே சங்கு சக்கர கதாபானே அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அது கையில் சங்கு சக்கரத்தை கையில் எப்பவும் ஏந்தி இருப்பவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறா. எப்போவுமே பகவான் என்ன பண்ணுவார், கையில் பஞ்சாயுதமும் வச்சுட்டே இருப்பாராம். ஏன்னா கீழே வச்சுட்டாக்க அது எடுக்கக்கூட ஒரு நிமிஷம் ஆகுமா. அப்போ பக்தர்கள் அதுக்குள்ளே கஷ்டப்படுவாளே, அதனால் கையில் ரெடியாக வச்சுட்டு இருப்பாராம். அதுக்காக சங்கு சக்கர கதாபானேன்னு கூப்பிட்றா. அது மட்டும் இல்லை, என்னை நீ காப்பாற்றலைன்னா உன் பஞ்சாயுதமும் இந்த பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறா. அப்புறம் துவாரகா நிலையா அப்படின்னு கூப்பிட்றா. நான் என்ன வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணன் நான் கூப்பிட்றேன், துவாரகையில் இருக்கிற ஒன்றைத்தானே துவாரகாதீசனான்னு அழைக்கிறேன். நீ கிட்டக்க தானே இருக்க, வரக்கூடாதா? அச்சுதா அப்படிங்கிறா. நழுவ விடாதவனே. அச்சுதானா நழுவ விடுறவா. அச்சுதானே விடவே மாட்டார், பக்தர்கள் நழுவ விடவே மாட்டார். அச்சுதா. அப்புறம் கோவிந்தா, பசுக்களெல்லாம் காப்பாற்றுற நீ ஒரு அபல பெண்ணை காப்பாற்ற மாட்டியா அப்படிங்கிறா. புண்டரீகாக்ஷா, தாமரக்கண்ணனே, கண்கலங்கி தவிக்கிறேனே, அது தெரியல உனக்கு. ரக்ஷமாம் சரணாகதாம், நீ கொஞ்சம் கூட தாமதிக்காமல் என்னை ரட்சிக்கணும், நான் உன்னை சரணடைகிறேன் அப்படிங்கிறா. அதுதான் அந்த சங்கு சக்கர கதாபானே துவாரகாதீஷா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாக்ஷா அப்படி ரக்ஷமாம் சரணாகதாம் சொல்கிறா.
உடனே அவன் என்ன பண்ணான், அப்படி சொன்னவுடனே 2 கையையும் விட்டா. 2 கையும் விட்டேனோ திரௌபதியை போலேன்னு பார்த்துருக்கோமே, அம்மா 2 கையும் விட்டு மேலே தூக்கி கண்ணனை கூப்பிட்டா. உடனே புடவை சுரந்தது. துஷான் புடவை இழுக்க இழுக்க அவன் மயங்கி விழுந்துட்டான். முடியவே இல்லை. எங்கேருந்து புடவை வந்ததுன்னு கேட்குறேன். சூரிய மண்டலத்தில் நடுவில் உட்காந்துருக்காரே பெருமாள் நாராயணன், அவர்கிட்டேருந்து வருதான். அவர் தான் ரட்சிக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்டுருக்காரே. அவருக்கு கடாட்சிச்சுன்னு இருக்காரே. திரௌபதி மானத்தை அப்படி காப்பாற்றினாராம். இதுக்கு ஒரு சின்ன ஜோக்கு கூட சொல்லுவா. ஓட்டை கைக்கும் யானைக்கும் இடையே 1000 மைல் தூரமா, ஆனால் இடையே நடக்குதோ புடவை வியாபாரம் அப்படின்னு ஒரு ஜோக்கு வேறு. ஓட்டை கைனா துவாரகை, துவாரம் கை, துவாரகை. அப்புறம் யானைக்கும்னா ஹஸ்தினாபுரம் இருக்கு இல்லையா, ஸோ ஹஸ்தினாபுரம். அது 2க்கும் இடையே இருக்குது என்னது வார்த்தை, கோவிந்தான்னு கூப்பிட்றா. அதனால் புடவை வந்துருத்தோ. எங்கேருந்து வந்தது, சூரியனோட 1000 மைல் தள்ளி சூரியனோட மத்தியில் நாராயணா உட்காந்துருக்காரு அந்தர்யாமியா, அங்கேருந்து வந்து ரட்சித்தாராம். அதனால் நாமும் என்ன பண்ணணும், ஆதித்யாய நமக்கு சொல்லிட்டு வந்தோம்னா எந்த ஆபத்தாக இருக்கட்டும் நம்ம ரட்சிக்கிறதுக்கு ஓடி வருவார் பகவான். அதுதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.